வணக்கம் மக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், வாட் இஸ் Fusion 360. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு முன்னுரை, Fusion 360 என்ன, அதில் என்னென்ன பண்ணலாம், அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம், இது யார் யாருக்குலாம் ஃப்ரீ, இது யார் யாருக்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட், இதில் வந்து எப்படிலாம் ஃபைல் சேவ் ஆகும், இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு குறிப்பு மட்டும்தான். அண்ட் Fusion 360 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது CAD, CAM அண்ட் CAE. ஸோ CADனா என்னப்பானா கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் அண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். ஸோ இதுதான் CAM, CAD, CAE. ஸோ இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 3 years ஃப்ரீ. இதே வந்து ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இல்லைன்னா கம்பெனிஸ்க்கு, அதாவது ஒரு $1000 கீழே வருஷத்தில் சம்பாதிக்கிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ஃப்ரீ. அண்டு ஒன்ஸ் இது முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் திருப்பி ரெனியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஸோ கூகுள் போய்க்கோங்க. ஸோ Fusion 360 பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே Fusion 360 சாஃப்ட்வேர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ். ஸோ கீழே வாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரீ 3 years எஜுகேஷன் லைசன்ஸ். ஸோ உங்களுக்கு இல்லைன்னா மேக்குக்கும் பண்ணிக்கலாம், பிசிக்கும் பண்ணிக்கலாம். அதாவது ஆப்பிள் ஓஎஸ்க்கும் அண்ட் விண்டோஸ்க்கும் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து புதுசாகவே வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டீங்க, கண்ட்ரி கொடுத்துட்டு உங்கள் ரோல் நம்பர், எஜுகேஷன் ரோல் எல்லாம் கொடுத்துட்டு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து முடிச்சிங்கன்னா வந்து அப்டேட்டட் தி ஆக்சஸ் டு Fusion 360 காமிக்கும். ஸோ கெட் ஆக்சஸ் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா வந்து டவுன்லோட் ப்ராசஸ் தான் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும், லைக் கீழே வந்து வரும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா Fusion 360 Autodesk. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வருது. ஸோ இமெயில் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம், இல்லைன்னா வந்து இதுலேயே வந்து க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட்னா இங்கே வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். மாடல் க்ரியேட் பண்ணுறீங்க சரிங்களா. ஸோ அந்த மாடல் க்ரியேட் பண்ணி அதை எங்கே சேவ் பண்ணலான்னு உங்களுக்கு டவுட் வரும். இங்கே கம்ப்யூட்டரில் வந்து சேவ் பண்ண வேணாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது க்ளவுடில் சேவ் ஆகிடும். அதாவது நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் எவ்வளோ தான் ஃபோட்டோஸ் எடுத்தாலும் எல்லாம் க்ளவுடில் நெட்டில் இருந்து சேவ் ஆகிடுதுல. ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்கள் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஸ்பீடும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு ஃபைல்ஸ்லாம் வந்து க்ளவுடில் போய் சேவ் ஆகிருக்கும். அதனால வந்து உங்களோட கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸோ இல்லை உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடோ ஸ்பேஸோ எதுவுமே வந்து இதாகாது. அண்ட் இதில் இன்னொன்று என்ன வந்து ஸ்பெஷலாக இருந்தால், நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் என்ன பண்ணுவோம், வேறு ஏதாச்சும் ஃபோனில் வந்து சைன்இன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் தான் வரும்ல. அதே மாதிரி தான் உங்கள் வேறு ஏதாச்சும் கம்ப்யூட்டர் இல்லை வேறு ஏதாச்சும் லேப்டாப்பில் வந்து சைன்இன் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ஃபைல்ஸ், ஏற்கனவே நீங்கள் வேலை செஞ்ச ஃபைல்ஸ், நீங்கள் வந்து சேவ் பண்ண ஃபைல்ஸ், லாஸ்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணி முடிச்சிங்களா விட்டீங்களா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். அண்ட் தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு சிஸ்டமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அதுவும் அட் அ டைமில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வந்து இங்கே கம்ப்யூட்டரில், அதாவது பிசியில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னொருத்தர் வந்து லேப்டாப்பில் அதுவும் என் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணாங்கன்னா அது வரவே வராது. ஸோ இங்கே ஆஃப் பண்ணிட்டு அதில் எய்தர் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணலாம், இதில் யூஸ் பண்ணலாம். பட் ரெண்டு சிஸ்டமில் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் நீங்கள் எதுக்கும் பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு லிங்க் பயோவில் தரேன். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும்.
ஸோ இங்கே பாருங்க, அண்ட் தென் வந்து இதில் வந்து சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் மேக்குக்கு தனியாக விண்டோஸ்க்கு தனியாக இருக்குது. ஸோ ஆப்பிள் மேக்குக்கும் யூஸ் பண்ணலாம், விண்டோஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் 64 பைட் ப்ராசஸர் தான் வந்து பேசிக். ஏன்னா 32 பைட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அட்லீஸ்ட் வந்து 4 GB ரேம் வச்சுக்கோங்க. இதுக்கும் லைக் 4 GB ரேம் தான் வந்து பேசிக். அண்ட் வந்து நம்மளுக்கு வந்து நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து க்ளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர்னால ஃபைல்ஸில் வந்து லோட் ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் ரெடி பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இதில் சேவ் ஆகிடும். அண்ட் தென் வந்து டிஸ்க்கு வந்து 3.5 GB வந்து மினிமமாக இருக்கணும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு, உங்கள் போர்ட்டபிள் இதெல்லாம் யூஸ் ஆகும். ஐ மீன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். அண்ட் தென் வந்து இதில் பேனாக பார்த்தீங்கன்னா வந்து மாடல் இதுலேயே வந்து நீங்கள் வந்து மாடல், பேட்ச் ஒர்க், ஷீட் மெட்டல், ரெண்டரிங், அனிமேஷன் பண்ணிக்கலாம், சிமுலேஷன் பண்ணியிருக்கலாம். சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா இத்தனை இது இருக்குது. கேம்ப் பண்ணலாம், ட்ராயிங் பண்ணலாம், ஐ மீன் டாக்குமெண்டேஷன் பண்ணலாம். ஸோ இது இங்கே வந்து உங்களுக்கு தான் சேவ் ஆகிருக்கும். இப்போ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ நாங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டில் வந்து 2 பேர் ஒர்க் பண்ணுறோம். நான் இங்கே வந்து நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு சர்க்கிள் செய்கிறேன், ஒரு சிலிண்டர் செய்கிறேன் 3Dயில். 3Dயில் சிலிண்டர் செய்கிறேன். அதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். நான் இதை எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு அப்போ சொல்கிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நான் செஞ்சுட்டேன்ப்பா. இதை வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து காமிச்சு அவரும் இதில் ஒர்க் பண்ணோன்னா இது வந்து இதில் இங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, பீப்புள்னு. ஸோ இங்கே பீப்புள்னு போய் இங்கே அவரோட ஜிமெயில், எந்த ஜிமெயிலில் வந்து அவர் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது அதை வந்து நீங்கள் போட்டு அதை இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அவரும் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். இதில் ஈவன் வந்து ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் கூட அட் அ டைமில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் கேட்கலாம், உங்களுக்கு நெட்டு தேவையா? அண்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா வந்து நெட்டு எதுக்கு தேவைன்னா வந்து ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். அதாவது ஏற்கனவே வந்து இருக்கிற ஃபைல்ஸை வந்து லோட் பண்ணி இது பண்ணுறதுக்கு தான். அந்த வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் ஆஃப்லைன் வந்துச்சு பாருங்க. நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து திருப்பி சேவ் பண்ணும் போது வேணால் வந்து ஆன்லைனில் போய்க்கலாம். ஏன்னா க்ளவுடில் சேவ் ஆகணும்ல, அதனால தான் உங்களுக்கு இல்லை ஆன்லைன் தேவை. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் எல்லா வேடாக கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். அன்டில் தட் this is Subhash Chandra Bose signing off and bye. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் காமிக்கிறேன்னு ஒரு ப்ரோமோ போடுவேன், பார்க்கலாம்.